அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கீழ் சுங்கச்சாவடிகள் நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் மட்டும் இப்போது 67 சுங்கச்சாவடிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக 3 புதிய சுங்கச்சாவடிகள் விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் 3 புதிய சுங்கச்சாவடிகள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. ஆக இன்றைக்கு தமிழகத்தில் 70 சுங்கச்சாவடிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 50 கோடி ரூபாய் தமிழகத்திலிருந்து மட்டும் சுங்க கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. வருடத்திற்கு 18,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பணம் இந்த சுங்கச்சாவடியின் மூலமாக பகல் கொள்ளை அடிக்கப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு மிக மோசமாக இன்றைக்கு டோல்கேட்டுகள் பகல் கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கிறார். கேரளத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது கேரளத்தில் 5 சுங்கச்சாவடிகள் மட்டுமே இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகளை கணக்கெடுத்து பார்த்தால் ஒரு 9 சுங்கச்சாவடிகள் இருக்கலாம். ஆனால் 70 சுங்கச்சாவடிகள் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள் பதில் சொல்லும் போது தமிழகத்தில் காலாவதியான டோல்கேட் மட்டும் 30 டோல்கேட்டுகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதை மூட சொல்லி மத்திய அரசுக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம் என்ற செய்தியை சொன்னார். கடிதம் எழுதிய நிலையில் இதுவரைக்கும் காலாவதியான டோல்கேட்டுகள் கூட மூடப்படாத ஒரு மோசமான நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு 2 முறை ஏப்ரலிலும் செப்டம்பரிலும் 2 முறை 5% 7% கட்டண உயர்வு, சுங்க கட்டணத்துக்கு உயர்வு அறிவிக்கப்படுகிறது. அந்த வகையிலும் இன்றைக்கு ஒரு பெரும் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சுங்க வரியை வசூலித்து சாலை போடக்கூடிய இந்த இடங்களில் ஆம்புலன்ஸுகள் மற்றும் மக்கள் விபத்துக்கு ஆளானால் உடனடியாக சிகிச்சை வழங்கக்கூடிய அமைப்புக்கான கட்டமைப்புகள், அடிப்படை வசதிகள் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிபந்தனை அனைத்தும் இந்த சுங்கச்சாவடிகள் தகர்க்கப்படுகிறது. ஒரு சில இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாம் இந்த ஆம்புலன்ஸ் ஏற்பாடோ மற்ற விபத்து நடந்தால் அவர்களுக்கு சிகிச்சை வழங்கக்கூடிய ஏற்பாடோ எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு சாலையாக இந்த சாலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மோசமான ஒரு நிலையை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. பேருந்து, லாரி, கார் மற்றும் 2 வீலர்கள் 2 சக்கர வாகனங்களுக்காக வேண்டி சாலை வரியாக தமிழகத்திலிருந்து மட்டும் 7,000 கோடி ரூபாய் வருடம் தோறும் நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் சுங்கச்சாவடி என்ற பெயரில் மிக மோசமான இந்த வரி வசூலை கண்டித்து இன்றைக்கு சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டத்தை நடத்துகிறோம். கேரளாவில் 5 சுங்கச்சாவடிகள் மட்டுமே இருக்கிறது. எனவே 9 சுங்கச்சாவடிகள் மட்டுமே தமிழ்நாட்டில் இயங்க வேண்டும் என்பதும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை உடனடியாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தியும் ஆண்டுதோறும் 2 முறை கூட்டக்கூடிய அந்த கட்டண உயர்வை உடனடியாக கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும்